அடிக்கடி கதிர் திருட்டு பையன் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு சத்துவேலும் முத்துவேலும் எப்போ பார்த்தாலும் கதிரை திருட்டு பையன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஆனால் இப்போது கதிர் அந்த நகையை திருடவே இல்லை அப்படிங்கிற உண்மை பாண்டியனுக்கு தெரிய வர, அது மூலிமா பாண்டியன் என் பையன் யோக்கியந்தாண்டா, உன் பொண்ணோட நகையை என் பையன் திருடவே இல்லை, இப்போது என்னடா பதில் பேச போகிறீங்க அப்படின்னு பாண்டியன் பதிலுக்கு சத்துவேலியும் முத்துவேலியும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ வாங்க பாண்டி ஸ்டோர் அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கார் வீட்டில், கோமதி இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல கோமதி, பழனி நைட்டு ஃபுல்லாக தூங்கலை போல், அங்கே கடையில் இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருக்கான், ஏன் தான் இப்போ இருக்கான்னு தெரியல. ஏங்க விடுங்க, கல்யாணம் ஆன புதுசில் அப்படி இப்படி தாங்க இருப்பாங்க, இதெல்லாம பைய கேட்டுட்ருப்பாங்க. என்ன கோமதி அதுக்குன்னு இப்படியா, ஒருத்தவன் நமக்கு பாக்கி தர வேண்டியது இருக்குது, அதை ஃபோன் அடித்து கேள்ட்டான்னு சொல்கிறேன், அதை கூட காதில் வாங்காமல் அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு தூங்கிட்டு இருக்கான் கோமதி. நானும் கூப்பிட்றேன் பழனி பழனின்னு, குமரசன் சித்தப்பாவும் கூப்பிட்றாரு, அவன் பாட்டு கையை வச்சு என்னமோ ஆழ்ந்து தூக்கம் கோமதி. அப்படி என்ன கோமதி தூங்க போகிறான், இந்த வயசில் உழைக்கணும், நல்லா உழைச்சாதான் என்ன மாதிரி சீக்கிரமாக ஒரு கடையை வச்சுட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான். நான் என்ன இவன் நல்லது தானே சொல்கிறேன். ஏங்க அதெல்லாம் தம்பி சரியாக வந்துடுவாங்க, அவன் ஏதோ கொஞ்சம் இப்போ கல்யாணம் ஆனதுனால அப்படி இருக்கான், அதெல்லாம் சரியாயிடுங்க, நீங்கள் சும்மா இருந்தால் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பழனி நீ ஏஞ்சி போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கலாம். சரிங்கக்கா நான் கை கழுட்டு வரேன். பாண்டியனோ சரி கோமதி நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் வெளியே வராரு. வெளியே வர பாண்டியனுக்கு இங்கே போலீஸ் ஜீப் வந்து நிற்கிறத பார்த்துட்டு, என்ன இது போலீஸ் வருது, சொல்லுங்கள் சார் என்ன வேணும், கதிர் இருக்காரா, கதிர் என் பிள்ளை தான், என்ன சாச்சு, இல்லைங்க நாங்கள் அவரை பார்க்கணும், ஒரு நகை விஷயமா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு, அதான் அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்ல, கோமதி ஒன்று என்னங்க இது போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடவும் ராஜி அப்படின்னு கூப்பிட, ராஜ் அதுக்குள்ளே கதிருக்கு கால் பண்ணி, கதிர் எங்கே இருக்க, ஏன் ராஜி இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கேன், நாம் அந்த நகை காணுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தனால அது விஷயமா போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ ஒன்றே வாசிக்கணும். சரி ராஜி இந்த ஒன்றே வந்துடுறாரு. இங்கே கோமதி போயிட்டு ராஜுக்கிட்ட, ஏண்டி என்ன நடக்குது, திரும்பவும் இப்போது கதிரை தேடி போலீஸ் வந்திருக்கு, இது நகை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட சொல்கிறாங்க, என்னடி என்ன நடக்குது இங்கே அப்படின்னு இங்கே கோமதி பயப்பட, இங்கே மீனா ஒன்று, அத்தை ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் பயப்படாதீங்க, கொஞ்சம் நார்மலாக இருங்க அத்தை, அது அப்படின்னு ராஜா பார்த்து கண்ணடிக்க, ஏண்டி இப்போ நீ எதுக்கு அவளை பார்த்து தலையாட்டுற, அவள் ஒன்றை பார்த்து தலையாட்டுறா, என்னடி எதாக இருந்தாலும் சொல்லுங்கடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அத்தை, நீங்கள் பயப்படாமல் இருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம், சொல்லுடி எதாக இருந்தாலும் சொல்லு. இல்லைத்த ராஜி வீட்டிலேருந்து வரும்போது நகை எடுத்து வந்து காணா போச்சுல, அதான் அந்த கண்ணை ஏமாற்றி தூக்கிட்டு போனானே, ஆமாம் அந்த நகைக்காக தான் அத்தை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதை தேடி தான் வந்திருக்காங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு போகிறாங்க. இங்கே பாண்டியனும் அவங்க போலீஸ் விசாரிக்கிறாங்க, கதிரும் வந்துடுறான். விசாரிக்கும்போது ராஜி சொல்கிறாங்க, ஆமாம்மாம்மா நான் வீட்டிலேருந்து ஓடி வரும்போது வீட்டில் ஒரு நகை எடுத்து வந்தேன்னு சொன்னாங்கல்ல, அதை கூட கதிர் திருட்டான்னு சொல்லி அப்பப்போ சண்டை போட்டாங்களே, அதெல்லாம் கதிர் திருடல மாமா, இது மாதிரி என்கிட்டேருந்து கண்ணனை ஒருத்தன் தான் திருடிட்டு போயிட்டான், அதுக்கப்புறமா இது யார்ட்டும் சொல்ல வேணான்னு அப்படியே விட்டாச்சு, இடையில ஒரு நாள் கண்ணனை பார்த்துட்டோம், அப்புறம் அவனை பிடிச்சி போலீஸ்லேயும் கொடுத்தோம், அவங்க தான் விசாரிச்சுட்டு இப்போது அந்த நகை தான் இருக்குது வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற, அப்போது என் பிள்ளை கதிர் தெரியல நகையலாம் அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா அதுக்கும் கதிருக்கும் சம்மந்தமே இல்லை, அடா பாவீங்களா கதிர் வாடா இங்கே அப்படின்னு இங்கே கதிரை பாண்டிய வெளியே வந்து, யோ பெரிய மனுஷங்களா நீங்களாம் மனுஷங்களாயா, எப்போ பார்த்தாலும் என் புள்ள நகையை திருட்டான்னு அவனை அம்பூட்டு பேச்சு பேசுனீங்களே, இதுக்கப்புறம் எவனாவது என் பிள்ளைய பார்த்து நகையை திருட்டான் எடுத்துட்டான்னு பேசுகிற நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், என் புள்ள நகையை திருடல, போலீஸே வந்திருக்கு, நகை திருடினது எவனோ கண்ணனாமே, அவன் திருடனாக்கி என் புள்ள ஜண்டை கட்டணுமா, இன்னொரு வாட்டி வேணாவது பேசுங்க இதை பற்றி. யோ என்னையா உன் புள்ள திருடலன்னு இப்போ தான் கதை சொல்லிகிட்ருக்க, உன் புள்ள அப்படி எதுக்கு என் பொண்ணு எடுத்துகிட்டு ஓடனா, உன் புள்ள எங்கள் வீட்டை பொண்ணு எடுத்துகிட்டு ஓடனா நிறைய பணம் காசு கிடைக்கும், இந்த சொத்தை ஆட்டையை போட்டலாம் தானே எடுத்துகிட்டு போனீங்க, இப்போ என்ன புதுசாக ஒரு நாடகம் நடிக்கிறீங்களா, என்னடா சொன்ன நாடகம் நடிக்கிறாங்களா, டேய் உன்னை மாதிரி சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட கேவலமான வேலையை நாங்கள் பார்க்க மாட்டோம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சத்துவனை எகிரிட்டு வராரு. இந்த பக்கம் எல்லோரும் எகிற முத்துலன்னு, சத்தி வேணாவா அப்படின்னு அமைதியாக சத்தி வேலை வீட்டுக்கு அழைச்சி போகிறாரு. இங்கே பாண்டியனை உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததும், ஏன் கோமதி துரை இந்த விஷயத்தில் மட்டும் சொல்ல மாட்டாராம்மா, எதையுமே நம்மள்ட்ட சொல்ல மாட்டாரு, துரைன்னு அவ்வளோ பேர் ஆளாகிட்டாரு, எதாக இருந்தாலும் அவரே பார்த்துக்கிறாரு, அவரே முடிவு பண்ணிக்கிறாரு, அப்போ வீட்டில் இருக்குது கோமதி, நான் பெரிய மனுஷன் தெரிந்துக்கிட்டு நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கேன்னு நினைக்கிறேன் கோமதி. ஏங்க
எதுக்குங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன கோமதி அப்புறம்? ஆ நகை காணா போயிருக்குல்ல, அப்பயாச்சும் நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை அந்த பிடிச்சான ஒருத்தவனை அவங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தாங்களே, அப்பயாச்சும் நம்மகிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எதையுமே சொல்லாமல் துரையை பற்றின விஷயத்த மட்டும் அதுவாக வெளியில் வந்தால் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை துரை நம்மகிட்ட சொல்ல மாட்டார். கோமதி இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஏஞ்சி போயிடுறாங்க. உடனே இங்கே ராஜு கதிர் வா நம்ம ஸ்டேஷனுக்கு போயிட்டு நகையை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ல இங்கே கதிரும் ராஜும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பார்த்தா போலீஸ் கண்ணனை அங்கே உட்கார வச்சுருக்காங்க. கண்ணை வந்து மன்னிச்சு ராஜு, என்ன நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உன் நகையெல்லாம் கொடுத்துறேன், என்னை தயவு செஞ்சு வெளியே விட சொல் ராஜு அப்படின்னு கெஞ்சுறான். உடனே ராஜு காரி மூஞ்சி எடுத்து போகிறாங்க. ஏண்டா நாயே, உன்னை போய் நான் நம்பினால, உன்னை நம்பின பாவத்துக்கு என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். இல்லை உனக்கெலாம் செத்தா கூட நீலாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டடா அப்படின்னு இங்கே கார் துப்பிட்டு நகையெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்ததும் இங்கே நகைலாம் கரெக்டாக இருக்குது, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு இங்கே போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ராஜும் கதிரும் போகிறாங்க. போனதும் இந்த நகையெல்லாம் காட்டவும் கோமதி சொல்கிறாங்க, ஏப்பா ராஜு கதிர், இந்த நகையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கிட்டு உங்கள் தேவைக்கு பயன்படுத்திங்க. ராஜு ஒன்று இல்லைத்த அது செட் ஆகாது. கதிர் வந்து இல்லைம்மா இந்த நகை நமக்கு தேவையில்லை, இந்த நகையை எடுத்துட்டேன்னு சொல்லி தானே அவங்க அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. அவங்க மூஞ்சி மேலேயே இந்த நகையை தூக்கிப்பட்டதாமல் எனக்கு ஆறுதலாக இருக்கும். என்ன கதிர் சொல்கிற? அவங்க தான் இந்த நகையை நீ தான் எடுத்துட்டேன்னு சொல்லி அம்புட்டு பேச்சு பேசினாங்கல்ல, அதுக்காக இந்த நகையை கொடுத்துட்டா பேசுனதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா? வேணா கதிர், நகையை கொடுக்கறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல, நீங்களே நகையை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. கதிர் ஒன்று அதெல்லாம் ஒன்று வேணாமா அப்படின்னு நகையை எடுத்துக்கிட்டு இங்கே நேராக வராரு. வரவும் ராஜி பின்னாடியே ஓடி வாங்க. கதிர் வந்து கூப்பிட்றாரு, யோ பெரிய மனுஷங்களா வெளியே வாங்க ஏன் மொழ அப்படின்னு. இங்கே முத்துவன் சித்தவன் வெளியே வராங்க. இந்தாங்க அவங்க நகை, இந்த நகைக்காக தான் நீங்கள் அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, பெத்த புண்ணோட உங்களுக்கு நகை தானே முக்கியம்னு பேசுனீங்க, இந்த இருக்க நகை எல்லாத்தையும் சரியாக எண்ணி பார்த்துங்க, இன்னொரு வாட்டி இந்த நகையை பற்றி நீங்கள் பேசுனீங்க உங்களுக்குலாம் அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு கதிர் சொல்ல, டேய் என்னடா இன்னொரு இப்போ துள்ளுற, நீங்களே நகையை தூக்கிட்டு போவீங்க, அப்புறம் நீங்களே நல்ல விஷயம் போகிறதுக்கு நகை கொண்டு கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் நம்பிடுவோமா? நீ நல்லவன்னு சொல்லிட்டு, டேய் நீ யார், உன் அப்பா யாருங்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாடகம் போடாலும் சரி எங்களை உங்களால் நம்ப வைக்க முடியாது, போடா அப்படின்னு சொல்ல ராஜு வராங்க. என்ன சும்மா தேவையில்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் நகைன்னு சொன்னீங்களே அந்த கொடுத்துட்டேன், அந்த நகை இது உங்கள் நகை தான் எடுத்துங்க. ஆனால் இந்த சொத்து ஒன்றும் நீங்கள் சம்பாதிச்ச சொத்து இல்லை, இது பூர்வீக சொத்து, இது எங்கள் தாத்தா சொத்து, தாத்தா சொத்தில் பேர பசங்களுக்கு பங்கு இருக்குது, அதோட இப்போது பொண்ணுங்களுக்கும் சொத்தில் பங்கு விடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் நினச்சேன்னு வச்சுங்க இப்போயே கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டால் போதும், இந்த சொத்தை நீங்கள் கூட அனுபவிக்க முடியாது, அந்தளவுக்கு நான் பண்ணிவிடுவேன், ஏதோ போனால் போதும் நானும் அமைதியாக போயிட்டுருக்கேன், அதுக்காக தேவையில்லாமல் என் புருஷனை சீண்டுறீங்க, அப்புறம் நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு இங்கே ராஜி சொல்ல, சத்தில் ஒன்று அண்ணா பார்த்தீங்களாண்ணே நண்டு சிண்ட மாதிரி இருந்துக்கிட்டு அங்கே போனதும் பாண்டியன் மாதிரி பேச ஆரம்பிச்சா பார்த்தியா, இந்தாடி என்ன ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க, ஏதோ போனால் போது இந்த வீட்டில் வளர்த்த மீன் ஒன்று விட்டு வைக்கிறோம், இல்லைன்னு வச்சுக்கேன் கழுத்தறுத்து போட்டு போயிடுவேன். அறுப்பீங்க சித்தப்பா, நீங்கள் அறுப்பீங்க, இதுவே உங்கள் புள்ளியாக இருந்தால் அறுப்பீங்களா? இது நான் உங்கள் அண்ணன் பொண்ணு தானே, எங்கடா இவன் சொத்தில் பங்கு கேட்டால் நம்ம சொத்து நம்மளை விட்டு போயிடுமான்னு பயமாக இருக்கா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது, ஆனால் நீங்கள் சும்மா இந்த மாதிரி என்கிட்டயோ என் புருஷன்ட்டையோ எங்கள் மாமா குடும்பத்திலையோ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் சொன்னது தான் நடக்கும், சொத்தில் பங்கு நானும் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும், அதனால் ஒழுங்காக நீங்கள் அடங்கி அமைதியாக போனீங்கன்னா நாங்களும் அடங்கி அமைதியாக போவோம், இல்லை அப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்குங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வா போகலாம் அப்படின்னு ராஜ் இங்கே கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க. சத்தியவேல் அப்படியே பார்க்குறாரு, நண்டு செஞ்ச மாதிரி இருந்துக்கிட்டு இவன் என்ன பேச்சு பேசுகிறா, இவன் சொல்கிற மாதிரி ஒரு வேளை கோர்ட்டில் எதுவும் கேஸ் கொடுத்துட்டானா இந்த சொத்து அவளுக்கும் பங்கு போயிடுமே, விடக்கூடாது, இவளை ஏதாவது ஒன்று பண்ணி தட்டி வைக்கணும் அப்படின்னு சத்தியவேல் முடிவு பண்ணிவிட்டு, அண்ணன் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு நகையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சத்தியவேல் முத்துவலையும் அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு.